ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மல்லிகைப்பூ பறிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், என்னென்னு தெரியல, இது மொட்டினாலே உளுந்துருக்கு. நேற்று கூட ஒரு பூ உளுந்துருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம இதை பறிச்சிடலாம். இங்கே ஹோடாக இருக்கே, ஐயோ வர மாட்டேக்கு பாருங்கள், குட்டி அழகோட இருக்குது பாருங்க. ரெண்டு மொட்டு பறிக்கிறதுக்கு இவ்வளோ இது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கலாம். அது பிச்சிப்பூ பாருங்கள், மொட்டு இருக்கா. இது வந்து பிச்சிப்பூ பிங்காக ஒயிட்டாலும் இன்னும் தெரியலை. இங்கே ஒரு பிங்க் கலர் ரோஸும், இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸும் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பாவக்காய் விதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் இது வந்து பீர்க்கங்க கூட மல்லிப்பூ என் கையில் அப்படி ஓடடுது. என் வெண்டைக்காய் அதை போட்டிருந்தோம். என்ன நம்ம வீட்டில் வெண்டைக்காய் வளர மாட்டேங்குன்னு சொல்லி ஃபோனில் ஒரு ட்ரிக் பார்த்து போட்டிருந்தேன். எப்படின்னா, விதை வந்து தண்ணியில் போட்டோடனே அது அடியில் முன்ன பிறகு அந்த விதையை நம்ம வந்து மிதக்கிற விதையாக இருக்கக்கூடாது, முங்குற விதையாக தான் இருக்கணும். போட்டிருந்தேன். 2 நாள் முளைச்சிருக்கு. இந்த கீரை விட்டுருக்கோம். இந்த இடத்துல வளரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட்டு இதில் வந்து அவரைக்காய் வளர்ந்துட்டு நிற்கி கொடி. அப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்மளுடைய பிரண்டை நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளவர் விதை போட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு புல் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இந்த ஒரு வகையான செடி தான். அது என்னமோ சொல்லுவாங்க மறந்து. நெக்ஸ்ட் இது வந்து துளசி. டெய்லியில் கிடைக்கிற விதைகள் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே அப்படியே வந்தீங்கன்னா, இந்த முள்ளங்கி, இது வந்து கீரை. இது கடலை செடி. இப்படியே பார்த்து இங்கே தான் பெரிய கடலை செடி. டெய்லியுமே நான் பூ வந்து காலையில் பார்த்துருக்கேன். இப்போ வாடி போயிட்டு பூக்கள்லாம் வாடி போயிட்டு. ரெண்டு மல்லிப்பூவை இப்போ நாம் வந்து இதை வந்து பிள்ளையார் தலையில் வச்சு விட்டுறலாம். பிள்ளையார் தலையை மேல் வைத்துக்கொள்ள 2 குண்டு மல்லி இனிமேல் அது நல்லா வளரணும். Thank you for my watching.